பரிசுத்த ஓய்வு நாளிலும் நம் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். எப்படி இன்னைக்கு பரிசுத்த ஓய்வு நாளில் இங்கே ஆராதனை நடப்பது போல, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது போல தேவன் என்ன பண்ணுகிறார்? ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். இன்னைக்கு நம்மளுடைய சரீரத்தில் அநேக பலவீனங்கள், அநேக பலவீனம், வியாதி, நடக்க முடியல, உட்கார முடியல, தூங்க முடியல, தூக்கம் இல்லை, இடுப்பு வலி, கைகால் வலி, இப்படியா நம்ம என்ன பண்ணுறோம்? அநேக பலவீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இது எதனால் வருகிறது அப்படின்னா, இது ஒரு ஆவி. என்ன ஆவியா? பலவீனப்படுத்தும் ஆவி. அந்த பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ என்ன பண்ணாலாம்? அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். எப்படி இருந்தாலாம்? அப்படியே குமிஞ்சி இந்த முதுகு எல்லாம் அப்படியே வளைஞ்சிருச்சு, வளைஞ்சி அப்படியே குமிஞ்சி இருக்கு. அவளால் என்ன பண்ண முடியல? நிமிர்ந்து இப்படி நம்மளை மாதிரி பார்க்க முடியல. அப்படிதான் பாருங்களேன். இந்த பன்னி இருக்குல்ல, இந்த பன்னியை என்ன பண்ணுவாங்க? பன்னி பிடிக்கிறவங்க பன்னியை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க? 4 காலையும் ஒரு குச்சியில் கட்டிடுவாங்க. கட்டி என்ன பண்ணுவாங்க? ஷோல்டரில் வச்சுக்கிட்டு போவாங்க. அன்ன வரைக்கும் அந்த பன்னி என்ன பண்ணும்? மேலே பார்க்கவே பார்க்காது. இப்படிப்பட்ட உலகம் இருக்குது அப்படின்னு அதுக்கு தெரியாது. அது என்ன பண்ணும்? பூமியே பார்த்துக்கிட்டே போகும், தரையே தான் பார்த்துக்கிட்டே போகும். அப்போ அந்த பன்னியை 2 காலை கட்டி தலைகளாக தொங்க விட்டு கொண்டு போகும்போது தான் அது நினைக்கிது. என்ன நினைக்கிது? இப்படிப்பட்ட ஒரு உலகம் இருக்குதா அப்படின்னு. அப்படி தான் நம்ம பன்னியை போல் என்ன பண்ணுறோம்? உலகத்தில் என்ன நடக்குதுன்னே நமக்கு என்ன பண்ணல, நமக்கு தெரியல. தெரியாமல் பன்னியை போல் என்ன பண்ணுறோம்? தரையில் அப்படியே இந்த பூமியே பார்த்துக்கிட்டே, பூமியில் எனக்கு அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா, இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, நான் கார் வாங்குவேனா, வண்டி வாங்குவேனா, அந்த பொருள் வாங்குவேனா, இந்த பொருள் வாங்குவேனா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பூமியை என்ன பண்ணுறோம்? நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம எப்போ நம்ம வானத்தை நோக்கி பார்க்கறது, பரலோகத்தை நோக்கி பார்க்கறது? இந்த மகள் நிமிர முடியாத கூனியா இருந்தா அன்ன வரைக்கும் அவளுக்கு என்ன இல்லை? ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா வானத்தை பார்க்க முடியல, மனுஷனை பார்க்க முடியல, இயேசு நிற்கிறாரு, அவரை பார்க்க முடியல. அவளால் தன்னுடைய காரியத்தை செய்ய முடியல, எந்த காரியத்தையும் செய்ய முடியல. அப்போ பாருங்க, அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். எப்படியா? எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். அப்போ இந்த கூனியை போல தான்
இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையே நோக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோம்? பார்த்துட்ருக்கோம். இந்த பூமியில் நமக்கு ஏதாவது கிடைக்காதா? சுகம் கிடைக்காதா? ஆசீர்வாதம் கிடைக்காதா? அப்படின்னு சொல்லி இந்த பூமியில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்குதோ அந்த ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ தான் இயேசு அவளை பார்க்குறார். இயேசு அவளை கண்டு, எப்படி அந்த பன்னி தலைகளாக தொங்கி பூமியை பார்க்காம இருந்துட்டு வானத்தை நோக்கி பார்க்கும் போது அது நினைக்குதான், ஆகா இவ்வளோ பெரிய வானம், இவ்வளோ பெரிய ஒரு வெளிச்சம், இவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் எல்லாமே இந்த பூமியில் இருந்திருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த வானத்தை நோக்கி பார்க்காம பூமியை நோக்கி, இந்த வானத்தை நோக்கி பரலோகத்தை நோக்கி பார்க்காம நான் என்ன பண்ணிட்டேன்? பூமியே நோக்கி பார்த்துட்டேன். இன்றைக்கி மறிக்கிற தருவாயில் என்னை பிடித்து கொண்டு போய் கொலை பண்ண போகிறாங்க. நான் மறிக்கிற தருவாயில் என்ன பண்ணுறேன்? இப்போ வானத்தை நோக்கி பார்க்குறேன், பரலோகத்தை நோக்கி பார்க்குறேன். அப்படி தான் தேவ பிள்ளைகளாகிய நம்ம பூமியில் சுகமாய் வாழுகிற நாட்களில் தேவனை தேடுவது கிடையாது, தேவனோடு உறவாடுவது கிடையாது, தேவனோடு ஐக்கியம் கொள்வது கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? மறிக்கிற தருவாயில், மரண படுக்கையில், வியாதியில் இருக்கும் போது தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் உமக்கு விரோதமாக ஜெபிக்காமல் போயிட்டேன், உமக்கு விரோதமாக நான் இந்த பாவம் செஞ்சிட்டேன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சிட்டேன், எனக்கு என்னைய நீங்கள் மன்னிச்சிருங்க, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? மறிக்கிற தருவாயில் கேட்குறோம். அப்போ இயேசு அவளை, அந்த கூனியை கண்டு அவர் சொல்கிறார், தம்மிடத்தில் அழைக்கிறார். நம்மளை பார்த்து அப்படி தான் சொல்கிறார், மகனே மகளே நீ ஏன் தள்ளி நிற்கிற? நீ ஏன் தள்ளி நிற்கிற? நீ ஏன் என்கிட்ட வரமாட்டேங்கிற? நீ என்ன பண்ணு? என்னிடத்துல வா, என்னை நோக்கி கூப்பிடு, என்னுடைய சமூகத்தில் நீ காத்துரு, என்னுடைய சத்தத்தை நீ கேளு அப்படின்னு சொல்லி தேவன் இன்னைக்கு நம்மளை அழைக்கிறார். நம்ம எப்படியப்பட்ட பாவம் செய்திருந்தாலும், எப்படியப்பட்ட பாவமான காரியங்கள் நம்ம செய்திருந்தாலும், நம்ம தேவன் நம்மளை அழைக்கிற பொழுது, தேவன் அவர்கிட்ட நம்மளை கிட்டி சேர்க்கிற பொழுது, தேவன் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ பாருங்க, இயேசு நம்மளை என்ன பண்ணுறாரு? இன்னைக்கு நம்மளை அழைக்கிற தேவனாய் இருக்கிறார், அழைக்கிறார். அப்போ தேவன் அழைக்கும் போது நம்ம என்ன பண்ணிடணும்? ஓடி வந்துடணும். இன்னைக்கு அநேகரை தேவன் ஊழியத்துக்கு அழைக்கிறார். மகனே மகளே நீ என்ன பண்ணு? நீ என்னுடைய ஊழியத்தை செய்யி, எனக்காக இந்த காரியத்தை செய்யி, எனக்காக இந்த இப்படிப்பட்ட காரியங்களை செய்யி, எனக்காக எழும்பி வா, உன் வேலையை விட்டுட்டு வா, உன் தொழிலை விட்டுட்டு வா, எனக்காக நீ ஊழியம் செய்யி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி தேவன் நம்மளை என்ன பண்ணுறார்? அழைக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? செவி கொடுக்க மாட்டேங்கிறோம். நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? செவி கொடுக்க மாட்டேங்கிறோம். தேவன் அழைக்கிற அழைப்புக்கு நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? செவி கொடுக்க மாட்டேங்கிறோம். சிறியே உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே நீ வியாதியாக இருக்கியா, பலவீனமாக இருக்கியா, நான் என்ன பண்ணுறேன்? உன்னை சுகப்படுத்துகிறேன், உன்னை
பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா. நீ வியாதியிலிருந்து நீ என்ன பண்ணா? விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். அப்ப தேவன் நம்ம மேல கைகளை வைத்தார்னா, தேவன் நம்மளை தொட்டார்னு வச்சுங்களேன், நமக்கு இருக்கிற எல்லா வியாதியும், எல்லா பலவீனங்களும், எல்லா சோர்வுகளும் என்ன ஆயிரும்? நீங்கி போயிடும். அப்படிதான் அந்த நிமிரமிட முடியாத கூனி மேல தேவன் என்ன பண்ணார்? அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். உடனே என்ன பண்ணிட்டா? நிமிர்ந்துட்டா. அப்போ பாருங்க, எலும்பெல்லாம் அப்படியே ஸ்டக்காக இருந்திருக்கும், அப்படியே டைட்டாக இருக்கும். இப்போ இந்த விரல் இருக்குது, விரல் மடக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க? அதுக்கு பிசியோதெரப்பி கொடுத்து என்ன பண்ணுவாங்க? அதை என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சரிப்படுத்துவாங்க. ஆனால் இவளுக்கு, இந்த மகளுக்கு உடனே சொல்லி முடித்த உடன் அப்படியே டக்குன்னு நிமிர்ந்தாலாம். நிமிர்ந்து என்ன பண்ணா? தேவனை மகிமைப்படுத்தினான். அப்போ தான் அவன் பார்த்துருப்பான், அந்த பூமியில் உள்ள காரியங்களெல்லாம் பார்த்துருப்பா, பரலோகத்தை அப்படியே வானத்தெல்லாம் பார்த்துருப்பா. ஆகா, இவ்வளோ பெரிய காரியங்கள் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்காம போயிட்டோம், நம்மளால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த மகள் நினைத்திருப்பாள். அப்படி தான் தேவ பிள்ளைகளாகிய நம்ம என்ன பண்ணுறோம்? அநேக வேலைகளில் தேவனை என்ன பண்ண மாட்டேங்கிறோம். அவருடைய மகிமை நம்மளால் கண்டு கொள்ள முடியல. அவருடைய மகிமையை நம்மளால் கண்டு கொள்ள முடியல. இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து, நீ எப்படி இந்த ஓய்வு நாளில் இந்த மகளை நீ குணமாக்கலாம்? இயேசுவை பார்த்து கேட்குறான். ஜெப ஆலய தலைவன் கேட்குறான். கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். அவன் சொல்கிறான், திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் இருக்குது, அந்த நாளில் வந்து நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதானே, நீங்கள் ஏன் ஓய்வு நாளில் வந்து சுகத்தை பெற்றுக்கொள்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இப்போ ஆடு இருக்குது, மாடு இருக்குது, கோழி இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ தண்ணி காட்ட மாட்டியா? தண்ணி கொடுக்க மாட்டியா? அதுக்கு ஆகாரம் வைக்க மாட்டியா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அப்ப சுகம் பெற்றுக்கொள்வதற்கு எந்த நாளும் இந்த நாளில் தான் நான் சுகம் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு? எல்லா நாளையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எல்லாமே அவருடைய நாள் தான். ஆனால் ஓய்வு நாள் அவருடைய பரிசுத்த ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளில் தன்னுடைய சொந்த பேச்சை பேசக்கூடாது, சொந்த காரியங்களை செய்யக்கூடாது,
சொந்த ஃபங்க்ஷன் வைக்கக்கூடாது. இது எல்லாம் தேவன் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நியமித்து என்ன பண்ணுகிறார்? நம்மளை பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிக்கும்படி நம்மளை கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் என்ன பண்ணணும்? நம்ம காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்ளணுமா? பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணுமா? அப்போ நம்மளை தேடி வியாதியஸ்தர்கள் வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? எந்த நாளாக இருந்தாலும் அந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும்? அவர்களுக்காக செபிக்கணும். அவர்களுக்காக நம்ம பிரயாசப்படணும். அவர்களுக்காக தேவ சமூகத்தில் நம்ம நின்று செபிக்கிற வேளையில் தேவன் அவர்களை கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படி இந்த நிமிர முடியாத கூனிக்கு கட்டுகளிலிருந்து தேவன் விடுதலை கொடுத்தார், அப்படி கட்டுகளிலிருந்து தேவன் விடுதலை கொடுத்தது நிமித்தம் 17வது வசனம் பாருங்க. அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போய் நின்னோம் எல்லாம். ஆமாம், இவர் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ ஓய்வு நாளில் ஆடு இருக்குது, மாடு இருக்குது, கோழி இருக்குது, இதுக்கெல்லாம் நீ தண்ணி கொடுக்க மாட்டியா, சோறு கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டோன்னே அப்போ தான் அவனுங்களுக்கு உணர்வு அடையுது. சில வேளைகளில் நம்மளுடைய ஆவி உணர்வு அடையாமல் இருக்கிறது. நம்மளுடைய ஆவி எப்படி இருக்குது? உணர்வு அடையாமல் இருக்குது. நமக்கு உணர்வு இல்லை. ஜனங்கள் எல்லோரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். அப்ப பாருங்க, ஒரு மனிதன் பரிசுத்த ஓய்வு நாளில் சுகத்தை பெற்றுக்கொண்டான்னு வச்சுங்களேன், அதுக்கு நம்ம சந்தோஷப்படும். தேவ பிள்ளைகளாகி நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம வியாதியை குணமாக்கும் போது தேவன் வியாதியிலேருந்து சுகம் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய ஆவி எப்படி இருக்கணும்? சந்தோஷப்படணும். அந்த ஆத்மா விடுதலை பெற்றுக்கொண்டதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். நமக்குள்ள எப்படியாப்பட்ட சந்தோஷம் இருக்கிறது? இன்னைக்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தால் தான் சந்தோஷம் கிடைக்கும், சந்தோஷப்படுவோம். ஆனால் அடுத்தவங்களுக்கு ஒரு சுகம் கிடைச்சிருச்சு, ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? சந்தோஷப்பட முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படியேப்பட்டவர்கள் வியாதியிலேருந்து விடுதலை பெற்றாங்கன்னா நீ என்ன பண்ணு? நீ சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியாக கண்களை மூடி நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேவன் எங்களோடு பேசுனீங்களே ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் நீங்கள் பொறுப்பெடுத்து கொண்டீங்களே டாடி, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அப்பா வார்த்தையின் மூலியமாக பேசுகிற ஆவியானவர் அப்பா அந்த வார்த்தையை கொண்டு இடைப்பட்டு அப்பா இந்த வார்த்தை எங்களோடு பேசினதுக்காக அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவும் நிமிர முடியாத கூனியை அப்பா தேவன் அப்பா நீங்கள் பரிசுத்த ஓய்வு நாளில் அப்பா சுகப்படுத்தினீங்களே ஆண்டவரே. ஆமாப்பா, அதுபோல் இந்த ஓய்வு நாளில் அப்பா யாரெல்லாம் சுகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக, அவருடைய செவிகள் திறக்கப்படுவதாக. நீங்களே மெய்யான தெய்வம் என்று அவர்கள் கண்டு கொண்டு தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அப்பாவுடைய நாமம் மகிமைப்படட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.